நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கைடு சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, மாவட்ட பாஸ், அதாவது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த மாவட்ட எல்லைக்குள் இலவசமாக பயணிப்பதற்கு தமிழக அரசு தனியாக ஒரு பாஸ் வழங்கி வருகிறது. அந்த பாஸில் பல்வேறு குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடுகளும் அந்த பாஸை எடுப்பதற்கு நாம் என்ன செய்யணும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழக அரசு நகர பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாகவும் மாற்றுத்திறனாளியுடைய துணையாளருடன் இலவசமாகவும் பயணிப்பதற்கும், தொலைதூர பேருந்துகளில் மாநில எல்லைக்குள் கால்புக்கும் கட்டணத்தில் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய துணையாளருடன் பயணிப்பதற்கும் ஏற்கனவே வழிவகை செய்திருக்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக இன்னொரு பஸ் பாஸும் இருக்குது. அது என்ன பஸ் பாஸு? பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் செய்யக்கூடிய ஊதுபத்தி வியாபாரம் உள்ளிட்ட பல்வேறு வியாபாரங்களுக்கு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் செல்லுகிற போது அவர்களுக்கு கட்டணம் செலுத்தி போகாமல் அந்த மாவட்ட எல்லைக்குள் ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் இலவசமாக பயணிப்பதற்கு அவர்களுக்கு இலவச பஸ் பாஸ், இந்த இலவச பஸ் பாஸை பயன்படுத்தி நீங்கள் ரூட் பஸ்லேயும் போகலாம். வழக்கமாக இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடைமுறை, நமக்கெல்லாம் என்ன நடைமுறை, ரூட் பஸ்ஸில் கால் பங்கட்டணும், டவுன் பஸ்ஸில் ஃப்ரீ. ஆனால் இவங்களுக்கு டவுன் பஸ்ஸும் சரி, ரூட் பஸ்ஸும் சரி, எல்லா பஸ்லையுமே ஃப்ரீயாக போகிற மாதிரி, மாவட்ட எல்லைக்குள் 100 கிலோமீட்டருக்குள்ளே போகிற மாதிரி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஒரு மாவட்ட எல்லைக்குள்ளே ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இதே ஃப்ரீ பாஸ் என்பது கொடுக்கப்படுது. இந்த பாஸ் வேணும்னா கடந்த காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, பார்வை மாற்றுத்திறனாளிக்கு என்ன வேணும்னா, அவங்களுடைய மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை, வேலைக்கு போகிறதுக்கான சான்று, யூடிடி கார்டு, இந்த 3 பார்வை மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கணும். இதே போல் வேலைக்கு போகிறவங்களும் அதுக்கான விண்ணப்பத்தை மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கணும். கொடுத்தோம்னா அவங்க என்ன எல்லா ஃபார்மையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக உதாரணத்துக்கு இது திண்டுக்கல் மாவட்டம் மதுரை டிப்போவில் இருக்குது. மதுரை டிப்போவுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிச்சோடனே அவங்க ஒரு புக்கு மாதிரி ஒரு சின்ன பாக்கெட்டில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு கை அகலத்துக்கு ஒரு புக்கு மாதிரி கொடுப்பாங்க. அந்த பாஸ் ஒரு வருஷத்துக்கு தான் செல்லுபடியாகும். 1 ஏப்ரல் 26 முதல் 31/3/27 வரை செல்லும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதிலே எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ ஒட்டியிருக்கும், அதில் என்ன சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிய டீட்டெயில் இருக்கும், அவங்க இன்ன தேதியிலேருந்து இந்த வரைக்கும் இந்த மாவட்டத்துக்குள்ளே இந்த தூரத்துக்கு பயணிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதை காமிச்சு அவங்க போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் வேலைக்கு போகிற மாற்றுத்திறனாளியும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடைமுறை மாறி இருக்குது அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான முகாம்களை நடத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்தையும் வரவழைச்சு அவங்கள்ட்ட மனுவை வாங்கி குறிப்பிட்ட கோட்டத்துக்கு அனுப்பிச்சு அவங்க வெரிஃபை பண்ணி மேனுவலாக வர்றதுக்கு பல காலதாமதங்கள் ஆகுது. அப்போ இது கூடாது. இப்போ இன்றைக்கி எல்லாமே உலகமே டிஜிட்டல் மயமாயிருச்சு. ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் எல்லாம் பல மாற்றங்கள் கொண்டு வந்துருச்சு. ரேஷன் கார்டு டிஜிட்டலில் வந்துருச்சு, மாற்றுத்திறனாளி அட்டை யூடிடி கார்டுங்கிற முறையில் டிஜிட்டலில் வந்துருச்சு. இப்படி எல்லாமே டிஜிட்டலாக மாறின பிறகு ஏன் இந்த பாஸையும் மேனுவலாக வச்சுட்டுருக்கணும், இதையும் நம்ம டிஜிட்டலாகவே மாற்றிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணாங்க, தமிழக அரசாங்கம் இதை டிஜிட்டலாக மாற்றி யூடிடி கார்டு வடிவிலேயே இவர்களுக்கு அந்த பாஸ் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இ-சேவை மையம் மூலமாக விண்ணப்பிப்பதற்கு மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு விண்ணப்பித்து வாங்குறதுக்கு பதிலாக இ-சேவை மையத்திலேயே விண்ணப்பித்து வாங்கிக்கிற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த லைனுக்குள்ளே உள்ளே போனோம்னா ஃப்ரீ பஸ் பாஸ் அப்படின்னு வரும், டிசேபிள்டு ஃப்ரீ பஸ் பாஸ்ன்னு வரும். அது இ-சேவை மையத்துக்காரங்களுக்கு தெரியும். நாம் வீட்டில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் நம்ம இ-சேவை மையத்துக்குன்னு அந்த முகவரி மற்ற விஷயங்கள் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் இ-சேவை மையத்திலே கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுகிற போது அவங்க என்ன வகையான மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறலாம் கேட்கும். அதை நம்ம கொடுத்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு யூடிடி கார்டும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அவர்கள் அந்த மாவட்டம் முழுக்க ஃப்ரீயாக பஸ்ஸில் பயணப்படுறதுக்கான அந்த பாஸ் என்பது அப்ளை பண்ண ஒரு அதிகபட்சம் 4லேருந்து 5 நாட்களுக்குள்ளே ரெடி ஆயிடும். அதே இ-சேவை மையத்துக்கு போய் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கார்டு வடிவில் வேணும்னா அது தனியாக கடையில் கொடுத்து கார்டாக போட்டுக்கலாம், இல்லாட்டி பேப்பர் வடிவில் தான் அது வரும். இது ஒரு வகை. இதே மற்ற வகையான மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆதார் கார்டு, யூடிடி கார்டு, அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய சான்று, கண்டிப்பாக ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த ஓனர் கொடுக்கக்கூடிய சான்று, அந்த சான்றை இணைச்சு நீங்கள் இ-சேவை மையத்தின் மூலிமா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் 4-5 நாளைக்குள்ளே ரெடி ஆயிடும். இப்படி ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த கார்டை காமிச்சு அந்த மாவட்டம் முழுக்க 100 கிலோமீட்டர் எல்லைக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாக பயணிச்சுக்கலாம்.
பார்வை மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் மாவட்டம் முழுக்க எல்லா இடத்துக்கும் போக முடியும். ஆனால் வேலைக்கு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுங்கும்போது அதில் குறிப்பிட்டு வந்துடும், புறப்படும் இடம் சேரும் இடம் அப்படின்னு வரும். திண்டுக்கல் டு பழனி அப்படின்னு வரலாம். திண்டுக்கல் டு பழனிக்குள்ளே மட்டும் தான் நான் பயணிக்க முடியும். மற்ற மாவட்டத்தினுடைய பிற பகுதிகளுக்கு என்னால் போகிறது சாத்தியப்படாது. அப்போ அந்த அடிப்பில் இந்த பாஸ் வந்தது. சரி, ஓகே, இந்த பாஸ் வந்து எடுக்காதவங்க இசேவை மையத்தில் போய் இதை சொல்லி நீங்கள் எடுத்துங்க. உள்ளே போய் அவங்ககிட்ட சொல்லுங்கள், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வரும், அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி பஸ் பாஸ்ன்னு சொல்லி அடிங்க, அதில் வருங்க, அதில் நீங்கள் சொல்லி பதிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பதிஞ்சிருவாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். உங்களுக்கு தெரியும், யூடிடி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது, எழுத்துக்கள் தெளிவாக இருக்குது, ஃபோட்டோ தெளிவாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கார்டில் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு தெரியும் யூடிடி கார்டில் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து ஃபோட்டோஸ் இருக்குது. ஆனால் இந்த யூடிடி கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச்சில் 4ல் 1 பங்கு தான் ஃபோட்டோ இருக்குது. அதே மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் வச்சு தான் படிக்கிற அளவுக்கு ரொம்ப பொடியாக இருக்குது. அதே மாதிரி அதில் கால வரையறை டேட் போட்டிருப்பாங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த வருஷம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த வருஷம் எடுக்கிறது வந்து எப்போ வரைக்கும் செல்லுபடி ஆகணும்னா 31/3/2027 வரைக்கும் செல்லும். அந்த வேலிடிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப பொடி எழுத்தாக இருக்குது. டிசைனிங் வந்து சுத்தமாகவே சரியில்லை, ரொம்ப மோசமாக டிசைன் பண்ணி இந்த பாஸ் என்பது கொடுத்துருந்தாங்க. அப்போ இது சம்பந்தமாக 2 மாதங்களுக்கு முன்னதாக மாநில மாற்றுத்திறனாளி ஆணையரை சந்திக்கிற போது இவ்வளவு குறைபாடுகள் உள்ள அட்டையை வந்து கொடுக்குறாங்க. இது எந்த வகையிலுமே மாற்றுத்திறனாளிக்கு பயன்படாது, அதனால் இதை டிசைனை மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க வந்து இதை வந்து டாக் டிவி மூலமாக தான் ரிலீஸ் ஆகுது. அதனால் இதை நாங்கள் உடனடியாக, நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம், உடனே கவனத்துக்கு கொண்டு போய் இதை டிசைனை மாற்ற சொல்லணும். இது யாருனாலையுமே படிக்க முடியாது. ஏன்னா நடத்துனர்களில் பெரும்பாலும் 50 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க. 50 வயசுக்கு மேலே தான் நான் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டேன். கண்ணாடி போடாமல் எதுவும் பார்க்க முடியாது. அப்படியே கண்ணாடி போட்டாலும் எவ்வளவுக்கு ஒரு அளவுக்கு சிறுசாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப சிறுசாக இருந்துச்சுன்னா எதுவுமே பார்க்க முடியாது. இதனால் பல்வேறு விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற சொன்ன அடிப்படையில் அதை மாத்திரக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வரேன். அந்த அடிப்படையில் நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.